தலைவராக இருந்து இப்போ வந்து கௌரவ தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜி.கே. மணி அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்துகிறாங்க. அதில் என்ன அப்படின்னா 172 அந்த சட்டத்தை வந்து திருத்துங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னா தனிநபருடைய கோரிக்கையாக இது முன்வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்னு. உடனே அப்பாவை என்ன சொல்கிறாரு, உங்கள் ஒரு ஆள் நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்காகலாம் செஞ்சிட முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறத நடத்தணும். அப்போ தான் நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டு அதை நடத்த முடியும். இந்த விஷயம் தெரியும் உங்களுக்கு. உச்சநீதிமன்றமும் அதை தான் வழிகாட்டுதலாக கொடுத்துருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் ஒற்றை மாநிலத்துக்கு மட்டும் ஒரு நபராக நீங்கள் இருந்து சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த சட்டசபை ஏற்காது. இந்த தீர்மானத்தை நாங்கள் எடுத்துக்க முடியாதுன்னு சொன்ன உடனே வந்துச்சு பாருங்க கோவம் ஜி.கே. மணிக்கு. இதெல்லாம் நிறைவேற்ற மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருந்தாலும் தன்னுடைய பேரை நிலைநாட்டணுங்கிறதுக்காக சட்டப்பேரவையில் இந்த மாதிரியான விஷயத்தை முன்னிலைப்படுத்தினார். உடனே சபாநாயகர் அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, ரொம்ப நேரம் கத்திக்கிட்டே இருக்கீங்க, இதெல்லாம் கத்தக்கூடாது, வேற எங்கேயாவது